ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லா தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கொண்டு வந்திருக்க அப்டேட்டை நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளாம் எப்படா இது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, இது எப்படி இருக்க போகுது, என்ன கலரில் இருக்க போகுது, என்ன சிம்பிள் வரப்போகுது, அதில் தளபதி முகம் இருக்குமா, எந்த மாதிரி இருக்க போகுது, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ இன்னும் ஒஃபிஷியலாக யாரும் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போதைக்கு நியூஸில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா பனையூரில் இருக்கிற தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட ஆஃபீஸில் வச்சு விஜய் அண்ணா வந்து அந்த கொடியை ஏற்றி அந்த கொடியை அறிமுகப்படுத்த போகிறாருன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே பரபரப்பாக அங்கே நடந்துட்டுருக்குன்ற இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஒஃபிஷியலாக கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம். மீடியாவில் பார்த்த விஷயம் தான். நமக்கு எதுவும் ஒஃபிஷியலாக இன்னும் நியூஸஸ் எதுவும் வரல. அதில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 250க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களை இன்வைட் பண்ணி அவங்க முன்னாடி தான் இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி விஷயம் பயங்கரமாக பரபரப்பாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா மீடியாவிலும் இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். எப்போவுமே நம்ம நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும்போது இப்போவும் மக்கள் இயக்கம் கொடியை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதோட கலர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம மக்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்திங்கன்னா ப்ளூ அப்புறம் ஒயிட்டு, சென்டரில் பார்த்திங்கன்னா உன்னால் முடியும்னு சொல்லி தளபதி விஜய் அண்ணனோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இந்த கொடியை தான் நம்ம பேஜாகவும் கொடியாகவும் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லா இடத்துலையும் தமிழகத்தில் நிறைய இடத்துல இந்த பேட்ஜ் கிடைக்கும், இந்த கொடி கிடைக்கும். ஸோ இதில் உயர்ந்திரு உழைத்திரு உன்னால் முடியும்னு இருக்கும். தளபதி இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம், நற்பணி இயக்கம், இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து இந்த பேட்சஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தளபதி முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இப்போ கட்சியாக மாறினப்பறம் இது எந்த மாதிரி இருக்க போகுது, என்ன கலரில் வரப்போகுது, ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு கெஸ்ஸிங்லாம் தெரிஞ்சுருக்கும். ஏன்னா நம்ம மன்ற போர்டுகளாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற பேட்சாக இருக்கும் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எல்லோ வித் ரெட் இந்த கலரில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒஃபிஷியலாக கேட்டிங்கன்னா இதுவும் ஒஃபிஷியல் கிடையாது. ஸோ நமக்கு நம்ம எல்லாருமே பண்ணுறதை வச்சு நம்ம இயக்க சொந்தங்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பேர் பண்ணுற ஈவெண்ட்ஸ், அவங்க வச்சுருக்க பேனர்ஸு, போர்டு எல்லாமே இந்த பயலகமாக இருக்கட்டும், விவேகமாக இருக்கட்டும், விலையில்லா விருந்தகமாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் தளபதி பேனர்ஸ் எல்லாம் ரெட்டு எல்லோ அந்த கலரில் தான் வருது. ஸோ எனக்கு அதை வச்சு பார்க்கும்போது இருந்தாலும் நம்ம தோழர்கள்கிட்டலாம் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா எல்லோ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த 2 கலரில் தான் வரப்போகுது. நடுவில் வர சிம்பிள் என்னவா இருக்குன்றது யாருக்குமே கெஸ்ஸிங் கிடையாது. பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. மீடியாஸில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ விஜயனோட ஃபோட்டோ இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்சி கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வர கட்சி கொடிகள் எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் அதிகமாக எடுத்து பேசும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்துருப்பாங்க. ஒரு பூ, அதாவது வாகை பூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூ பார்த்திங்கன்னா ஃப்ளாகோட சென்டரில் இடம் பெற போகுது. ஸோ அதோட பொருள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ஆமாவா இல்லையான்ற நமக்கு தெரியல. கொடி வந்து அப்புறம் அந்த பூவோட சிறப்பை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். நிறைய வரலாறுலாம் தமிழக சங்கத்திலலாம் பயங்கரமாக அந்த பூவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நான் லைட்டாக அதை ஸ்டடி பண்ணதில் ஒரு சின்ன லைன் மட்டும் சொல்கிறேன். அந்த பூ பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இந்த போர் அரசர்கள்லாம் போருக்கு போகும்போது ஸோ ஜெயிச்சுட்டு வருவாங்க பார்த்திங்கன்னா, கோட்டைக்கு ரிட்டர்ன் வரும்போது அங்கே இருக்கிற மந்திரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா வாகைப்பூவை தூக்கி போட்டு தான் அவரை வரவேற்பாங்களாம். அது மாதிரி வாகைப்பூவிலே மாலையை செஞ்சு வெற்றி பெற்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அந்த பூக்கு இன்னொரு பேர் கூட பார்த்திங்கன்னா வெற்றின்னு சொல்லுவாங்க. நம்ம கட்சியோட பேரும் தமிழக வெற்றி கழகம். தளபதி விஜயண்ணனோட விஜய் என்ற பேருக்கு இன்னொரு பொருள் கூட பார்த்திங்கன்னா வெற்றின்னு தான் அர்த்தம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அந்த வெற்றி பூவும் வெற்றியும் சேரும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஸோ அதனால் அது இருக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒஃபிஷியல் கிடையாதுங்க, நியூஸஸில் வந்த விஷயம் தான். ஸோ அந்த பூவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னே சொல்லலாம். அது வந்து ஆமாவா இல்லையான்றதை வந்து அந்த கொடியில் வந்த அப்புறம் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். அது வராமல் நம்ம அதை பற்றி பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லோ வித் ரெட் நடுவில் ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குது. ஒரு 3 கொடி வந்து பார்த்திங்கன்னா தளபதி கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு கொடி வந்து தளபதி செலக்ட் பண்ணியிருக்காருன்றது ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு கொடி ஆகஸ்ட் 22 அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை அது வேறு டேட்டில் பண்ணுறாங்கன்னா, ஆனால் மாநாடுக்கு பண்ண வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, மாநாடுன்ற போது லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் வர போகிறாங்க, பல ஊர்லேருந்து வருவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம மக்கள் இயக்கம் கொடியை கட்டிட்டு வந்தால், ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வந்தால் அது நல்லா இருக்காது. அது ஒரு கட்சி கொடியாக இருந்ததுன்னா மக்களுக்கு நிறைய பல மாவட்டத்துலேருந்து வரும்போது ரோட்வேஸில் வருவாங்க. ஸோ அது வந்து நியூஸில் காட்டும் போதும் சரி ரிஜிஸ்டர் நல்லா ஆகும். ஆனால் எலெக்ஷன் தெரியும், மிஞ்சி போனால் 15 மாதத்தில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே மக்களுக்குள்ளே நம்ம கொடியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் மாநாடுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மாநாடப்போ எல்லாருமே அந்த கொடியை எடுத்துகிட்டு வரும்போதும் சரி, படம் ரிலீஸ் செப்டம்பர் 5 கோட் ரிலீஸ் அந்த டைமில் தியேட்டர்ஸ்லாம் கொடி கட்டுவாங்க. ஸோ அப்போ அந்த கொடியை கட்டும்போது மக்கள் மனசில் ஓ இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட கலர், இதுதான் கொடி, இதுதான் சின்னம்ன்ற மாதிரியெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானும் அதுதான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள்
கொடி 22ஆம் தேதி வர வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வரதா இருந்தால் எந்த மாதிரி கொடி, என்ன சிம்பிள் இருந்தால் நல்லா இருக்குன்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோ ரெட்டு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ சின்னம் என்னன்றதை ஒஃபிஷியலாக தலைமையிலேருந்து தளபதி அனௌன்ஸ் பண்ண அப்புறம் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒஃபிஷியலாக அது என்னன்றதை நம்மளால் சொல்ல முடியும். கண்டிப்பாக கொடி வந்தோன்னா அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போடுவோம். ஸோ இப்போ அரசல் புரசலாம் நியூஸில் வந்ததெல்லாம் பனையூரில் அந்த கொடி வைக்கிறதுக்காக கம்பம்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்குது. தளபதி விஜயனை வந்து இது ஏற்ற வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது. அதுவும் மாவட்ட தலைவர்கள் முன்னாடி அதை அனௌன்ஸ் பண்ணி ஏற்ற போகிறாருன்ற நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 22 பயங்கரமாக. அதுக்கப்புறம் மாநாடோட டேட்டு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். செப்டம்பர் 2ன்னு சொல்கிறாங்க. நிறைய இடம் பேசிகிட்டு இருந்தாங்க. திருச்சி நாங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் சேலம்னு சொன்னாங்க, அப்புறம் மதுரைன்னு சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டியில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ரயில்வே இடம், அதாவது ரயில்வே காலனி ஒரு இடத்துல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநாடு ஏதோ ஒன்று நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவும் ஒஃபிஷியல் கிடையாது. ஸோ எல்லாமே அதிகாரபூர்வமாக கழக பொதுச் செயலாளர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோட் ரிலீஸ் ஆகுது. ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, ப்ரோ ட்ரெய்லர் நீங்கள் இன்னும் பார்க்கலையா, அதை பற்றி வீடியோவே போடலையேன்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வருது. அதை பற்றி டீட்டெயில். ஆனால் ட்ரெய்லர் பரபரப்பாக போகுது. லாஸ்ட்டில் ஒரு அந்த மருதுமலை மாமனியோட என்டர்டைன்மெண்ட்டாக முடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி உட்காந்து பொறுமையாக அதை பற்றி பேசுவோம் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கொடி இது பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஸோ அது முடிஞ்சு படம் ரிலீஸ் 5ஆம் தேதி. அதுக்கப்புறமா தான் மாநாடு என்னைக்குன்ற டேட்டு வரும்ன்றதை எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே கோட்டோட ஃபீவரில் இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா தளபதியோட இன்னும் 2 படம் தான். கோட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் வினோத் படம் தான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு படம் கிடையாது. ஸோ அதனால் கட்சியும் படத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ கூட நம்ம போட்ட ஆட்டோ ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் போட்டு தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம். அதில் கட்சி பேரெலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா அஃபிஷியல் நியூஸஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. பண்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்க. மாசம் அவர் தான் பண்ண சொல்லியிருக்காரு. பொதுமக்களுக்கு பண்ணிடலாமா?